வாங்க பிரசிடண்ட் ஐயா, வணக்கம். என்ன கூட மூக்கு இருக்குது? என்னப்பா அது? கொக்கு மாதிரி தலைய கூடைக்குள்ள விடாத, போகும்போது பிசிறு போடுறேன். அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் இந்த காதல போடாதீங்க. காதலியா போடுறேன்னு சொன்னாரு, கையில போடுவாரு. குழந்தை தகப்பனார் இருக்காரா? இதோ இருக்கா. நீங்க நைனா, இது குழந்தை, இதோட தகப்பனார் இன்ஸ்பெக்டர், அவர் இருக்காரான்னு கேட்டேன். அதிகாரிகளை பேசும்போது மரியாதையா பேசணும். அவங்க லட்டி இருக்க உன் வாய விட நீளம். நான் பார்த்ததே இல்லை நைனா. சந்தர்ப்பம் வரும்போது காட்டுவாங்க பாரு. சரி. குழந்தை இன்ஸ்பெக்டர் இருக்காங்க? இருக்காங்க ஐயா, போய் பாருங்க. கொண்டா கொண்டா. வாங்க பிள்ளை வாங்க. பார்த்துக்கிட்டே இருக்க. கொண்டாந்து சித்தாம சிதறாம இறக்கி. என்ன இதெல்லாம்? நெத்திலி கருவாடு, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ற விசேஷ சரக்கு. அத சோத்துக்கும் கடிச்சுக்கலாம், இல்லன்னா எங்க நைனா மாதிரி இதுக்கும் கடிச்சுக்கலாம். இல்ல நைனா? தவளை தவாயால கெடும். அதே 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 கோணில இருக்க அது பிரியாணி இருந்துங்க, துபாயில இருந்து இம்போர்ட் பண்ணுது. நம்ம மாதிரி பெரிய மனுஷால் சாப்பிடுறது, அதுக்காகத்தான் கொண்டாடுறேன். மிஸ்டர் பிள்ளைவா, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. வேற ஏதாவது கொண்டாட்டுங்களா? சர்க்கார்ல எனக்கு வேண்டிய சம்பளம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எடுத்துட்டு போங்க. நைனா, அவர் தப்பா நினைச்சுக்கிட்டு பேசுறாரு சார், எங்களை அப்படி தப்பா நினைக்காதீங்க. உங்களை மாதிரி பெரிய மனுஷால் இந்த ஊருக்கு வந்தா எங்க நைனா மனமாற கொடுப்பாரு, பிடிக்கும். அது நீங்க மிஸ்டேக். எடுத்துக்கிட்டு போக பையனும் இல்லை. போய் அனுப்புங்க. இந்த சர்க்கார் கணக்கெல்லாம் சரி பண்ணிடுறேன், ஆனா இந்த சர்க்கார் அதிகாரியத்தான் சரி பண்ண முடியல. அது யார் நைனா? அதான் புதுசா வந்திருக்காரு இன்ஸ்பெக்டர், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவன் ஒரு புத்தன். போனேனா உனக்கு பிளானே தெரியல. நீ காஞ்சி போன மீனை கொண்டு போய் காட்டினா வேற எதை காட்டணுன்ற? நல்லா ஒரு புள்ளிமான அவர் கண் முன்னாடி காட்டினா அதுக்கு உப்பு கட்ட போடவா? ஐயோ, மானுன்னா மான் இல்ல நைனா, மான் மாதிரி. அட சொல்லாட்டா, மான் மாதிரி ஒரு பொண்ணை ராத்திரில அவர்கிட்ட தள்ளி விட்டா. என்னையா போட்டு தள்ளி விட சொல்ற? அப்ப கிட்ட பேசுற பேச்சாடா இது? நான் என்ன பாவத்தை செஞ்சனோ, உன்ன பிள்ளையா பெத்த பாவி, பொண்ணை தள்ளி விட சொல்றாரு. என்ன மலையாளி? என்ன போட்டுக்கார ரசாக்கு பாய் கணக்குல வட்டியே காணோம். பாவம், அவனுக்கு வருமானம் இல்ல, மகளுக்கு தீராத வியாதி, கஷ்டம்னு சொன்ன முதலாளி. அவனுக்கு அப்படி கஷ்டம், எனக்கு அவன் கணக்கை எழுதி எழுதி என் கைக்கு கஷ்டம். நைனா நைனா, அந்த ரசாக்கு பாய் போட்ட புடிக்கிட்டான். தலைவரே, உழைச்சு உழைச்சு நம்ம படகு ஓடா தேஞ்சு போச்சு தலைவரே. தலைவரே, பேப்பரை பாத்தீங்களா? 48 மணி நேரம் விடாம சைக்கிள் ஓட்டி 2000 ரூபாய் பரிசு வாங்கியிருக்கான் ஒருத்தன். அதையே 72 மணி நேரம் விடாம சைக்கிள் ஓட்டணும்னா 3000 ரூபாய் பரிசு தருவானோ தலைவரே. ஆமா தலைவரே, நீங்க நம்ம ஊர் மைதானத்துல ஒரு 72 மணி நேரம். ஆமா தலைவரே, படகுக்கு எனாமல் போயிட்டே வாங்கலாம். அந்த பேட்டா கூட எங்கிட்ட அங்க இருக்குது. வளப்பேர் ஆஸ்கர் கொடுறானா? இது பாய் போட்டு தானே? இது பாய் போட்டுல மர போட்டு. நல்லா பேசிடுவியா? நான் அதை கேட்கலையா? இது ரசாக் பாய் போட்டு தானே? ஆமா, ஏன்? அவ்வளவுதான் எனக்கு வேணும். என்கிட்ட போட்டை பார்த்துட்டு சொல்லிட்டு போயிருக்காரு, அவுக்காத. ஆனா அறிவு கட்டவன உன்னை பாத்துக்கிட்டு இருந்தாலும் சொன்னான், நீ பாரு, நான் அவுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன தலைவரே? யார கேட்டா போட்டோவுக்கு? எவனை கேட்கணும்? ஒப்பனை. அவனைதான் அவளைதான் கேட்டா, அவருதான் சொன்னாரு, போட்டோவுக்கு சொன்னாரு. நீ என்ன கேட்கறது? ரசாக் பாயோட கடனுக்கு நான் பொறுப்பு, மரியாதையா போட்டை விட்டுட்டு போ. நீயே வெட்டு போய அண்ணாடங்காச்சு, நீ என்ன அவனுக்கு பொறுப்பு? உங்க அப்பா என்ன சொத்துக்கிட்டு சேர்த்து வச்சிருக்கானா? ஐயா, பெரிய மனுஷன்
மனுஷன் மோனுக்கு நல்லா செண்டு பூசி அனுப்புங்களா. ராஜா பைய பண்ண வேலைய இந்த ரசாக் பாய் கொடுக்க வேண்டிய கருன்னு நான் கேட்க போனேன். இந்த ராஜா பையன் என்ன இப்படியாமா சேத்துல புரட்டுறது? பிறந்ததுல இருந்து நீ கூட என் மேல கை வச்சது இல்லைன்னா பொறுக்கி பசங்க சேர்த்துக்கிட்டு என்ன சேத்துல போட்டு பெருட்டாருங்க. உடம்பெல்லாம் ஒரே வலி, எல்லாம் உள்கா என்னைனா. ஏண்டா கழுவிட்டு வந்த? எவிடன்ஸ் இல்லாத கேஸ். அவன் அடிச்சாங்கிறதுக்கு உடம்புல ஒரு தடையும் இல்லை. நீதான் சொல்ற அவன் அடிச்சான்னு. நீயா விழுந்துட்டேன்னு அவன் சொன்னான்னா நான் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ வழக்காடிக்கிட்டு இருக்கேன்னா. இது ஒரு நல்ல சான்ஸ். அவனை போலீஸ்ல சொல்லி எப்படியாவது உள்ள தள்ளிடுனேனா. தள்ளுறேன். நைனாவுக்கு மரியாதை பண்ணு. கும்பிடுறேன். கும்பிடுறேனேனா? குனிஞ்சு கும்பிடுறா முண்டம். சரி கும்பிடுறேன். அவடியா தேவலைனா நீ மண்டைய பொழந்துட்டேனா? இதுதான் சாட்சி. நான் அடிக்கல, அவன் தான் அடிச்சான். இதே மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லு. அவரும் அடிப்பாரா நைனா? அங்க போய் பாப்போம். அப்ப நீ முன்ன போனேனா? மகனை மண்டைய உடைச்சதுக்காக பேசல, மக்களுக்காக பேசுறேன். இந்த பிரசிடென்ட் மகனே அந்த ரவுடிப்பைய அடிச்சான்னா பொதுமக்கள் கதி என்ன ஆகும்? பேரு ராஜான்னா அது ஊருக்கே ராஜாவா? அப்ப நாங்கெல்லாம் ஊமை பிரஜைங்களா? சட்டம் இதுக்கு என்ன செய்ய போகுது? அதுதான் கேள்வி சார். ராஜாவை எப்படி செய்தான்? ஊமக்காயன்னா பேசாதுங்க. இது பாருங்க, ஒரிஜினல் காயம். எதிர்பாராம அடிச்சோம். அயோக்கிய பையன். குனிய சொல்லி அடிச்சோம். குடிகார பையன். இது ஏன் நடந்தது? எப்படி? எப்படின்னா எப்படி சார் சொல்றீங்க? இந்த சம்பவத்தை அந்த டீச்சர் அம்மா ராதா கூட பார்த்தாங்க. ராதா சாட்சி சொல்லுவாங்களா? வா குடிக்கா. தினகரன் சார், இவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிங்க. 1199 ஒரு ராஜாவை கூட்டிட்டு வாங்க. எஸ் சார். எல்லா பையன்களும் எழுந்திருச்சு அட்டென்ஷன்ல நின்னுங்கடா. ஏட்டையா வந்திருக்கேன். என்ன சார் சமாச்சாரம்? டேய், இப்ப நான் டியூட்டில வந்திருக்கேன்டா. எல்லா பையன்களும் இன்ஸ்பெக்டர் ஐயா தள்ளிட்டு வர சொன்னாருடா. ஆவா? டேய், உங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வர்றேன். மரியாதையா வாங்கடா, கல்விக்கு பிறந்த பசங்களா. என்னடா சொல்ல? அவ்வளவு கோபம். சரி, கழுதைக்கு பிறந்த பசங்க சொல்ல. இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாருன்னு அவன் என்ன கொம்பான்னா கேப்பான். பெரிய கொம்பாடு கேட்டிருப்பானே. அதுவும் கேப்பான். என்னடா சொன்னேன்னு ஏந்திருச்சேன். சேத்துல தள்ளி விட்டு தலைகால் தெரியாம பொருட்டுட்டான். என்ன அவமானப்படுத்தினா பரவாயில்ல சார். என் போலீஸ் ட்ரெஸ்